கிட்டேருந்து விஜய் வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டோன்னே ரோட்டில் பார்த்துட்டு காவேரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டுருக்காங்க. அந்த மாப்பிள்ளையை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து சொல்லிட்டுருக்காங்க. தான் பார்த்த மாப்பிள்ளை சூப்பராக இருக்கார், அவர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் கேட்ட விஜய்க்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அடுத்து விஜயும் சாரதாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி வந்து அந்த மாப்பிள்ளை கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிடுறது தான் நல்லது. அப்போ தான் வந்து மறுபடியும் வந்து அந்த பையன் வந்து வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு, சரி நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போகிறாரு. ஐடி கம்பெனிக்கு போகிறாரு. அவர் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு கரெக்டாக வந்து அந்த பையன் வந்து வெளியே வராரு. அவரை பார்த்துட்டு வந்து நீங்கள் தானே வந்து காவேரி பார்த்த அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு. ஆமாங்க, மாப்பிள்ளை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா, நீங்கள் பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, பொண்ணுக்கு நான் ஹஸ்பண்ட் வேணுங்க அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ஷ்டம் அவர், நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, காவேரிக்கு கல்யாணம் ஆகலைன்னு அவங்க சொன்னாங்க, நீங்கள் வேணும்னே வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொல்லி வந்து காவேரி வந்து எனக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் பண்ணாலும் சரி, நான் ஒத்துக்க மாட்டேன், அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், நீங்கள் ஏதோ விளையாடுறீங்க, வேணும்னே எங்கள் 2 பேரும் பிரிக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் பேசிகிட்டே போகிறாரு. நிறுத்துறீங்களா, உங்கள் விஷயத்துக்கு பேசிகிட்டே போகிற, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட வந்து ப்ரொஃபைல் ஓகே பண்ணால் உடனே அந்த பொண்ணுக்கு வந்து யார் ஏதுன்னு தெரியாமல் நீ பாட்டு உங்கள் விஷயத்துக்கு பண்ணுவியா, இங்கே பார், அவள் என்னோட பொண்டாட்டி, வேணா ஃபோட்டோ பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காட்டுறாரு. அந்த ஃபோனில் இருக்கிறத அதை பார்த்துட்டு அந்த நபர் வந்து அதிர்ஷ்டடைகிறாரு. என்னங்க அப்படின்னோடனே, இப்போ புரியுதா காவேரி யாருன்னு சொல்லிட்டு, சரிங்க அதுக்கு ஏங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏமாற்றி ப்ரொஃபைல் கொடுக்குறாங்க, அவங்க ஏங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, நீங்கள் இருக்கும்போதே இப்போ ஒரு வேளை அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சா, அதனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்களா, அப்போ கூட டிவோர்ஸ்ன்னு அவங்க சொல்லலையே அப்படின்னோடனே, அதெல்லாம் டைவர்ஸ்லாம் ஆகலை, இப்போவும் அவள் ஏன் பொண்டாட்டி தான் அப்படின்னு ஒன்றும் புரியாமல் அந்த நபர் வந்து யோசிக்கிறாரு. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, ஒரு நிமிஷம் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க 2 பேர் லவ் பண்ணது, மேரேஜ் பண்ணது, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆனது, இப்போ பிரிஞ்சு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து விஜய் வந்து அந்த நபர்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு அவர் அப்படி பயங்கரமாக ஷாக்காரு. என்னங்க சொல்கிறீங்க, பாவங்க, நீங்கள் கட்டின பொண்டாட்டி இப்படி வந்து வேற ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்க நினச்சா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இப்போ தாங்க புரியுது, இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு, அதுக்காக தான் நான் அவங்கள விட்டு விலகி இருக்க சொன்னேன். சரிங்க, நான் விலகிட்டாலும் வேற ஒருத்தர் அவங்க வந்து பார்ப்பாங்கல்ல, அவரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க தானே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே விஜய் வந்து யோசிக்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாங்க, நான் இப்போ வேணாம் சொல்லிட்டாலும் அவங்க வேற ஒருத்தரை பார்ப்பாங்க தானே அப்படின்னோடனே, அதை நான் பார்த்துக்கிறேங்க. சரிங்க, இப்போ அவங்க ரிஜெக்ட் பண்ணால் அவங்க என்ன ரீசன் நான் சொல்ல முடியும் அவங்களுக்கு, ஏன்னா அவங்களும் நானும் நல்லா பேசுகிறோம், அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் வந்து பேசுகிறீங்க, இந்த மாதிரி நடந்த விஷயத்தால் சொல்லவா, ஏங்க அதெல்லாம் சொல்லிடாதீங்க, சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும், எதனால் நாங்கள் சொல்லாமல் இருக்கோம், மறுபடியும் காவேரிக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லாமல் இருக்கோம், நீங்கள் போய் துருத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு நடக்கிற பிரச்சனை என்னால் தாங்க முடியாது, தயவுசெய்து பிரதர் அப்படிலாம் சொல்லிடாதீங்க என்னென்னா. சரிங்க, அப்போ நான் என்ன தான் சொல்கிறது, நான் சொல்கிற மாதிரி அப்படியே போய் சொல்லுங்கள் அப்படின்னோடனே சரிங்கன்றாரு. அதன்படி வந்து காவேரியை வந்து மீட் பண்ணுறாரு அந்த நபர். அவர் வந்து சாரிங்க, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்றாரு. அது கேட்டு காவேரி அதிர்ச்சி, என்னங்க நேற்று தான் வந்து பார்த்துட்டு போயிட்டு ஓகே எல்லாம் பொண்ணு பார்க்க நான் வரேன்னு சொன்னீங்க, இன்றைக்கி நான் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறீங்க, என்னங்க நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றாங்க காவேரி. சாரிங்க, எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் நான் சொல்கிறேன், உங்களை பிடிக்காமலாம் இல்லைங்க, ஆனால் நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு லவ் பண்ணேங்க, அந்த பொண்ணு எனக்கு வேணாம் சொல்லிச்சு, ஆனால் இப்போ அது ஓகே சொல்லுதுங்க, அதனால தாங்க அப்படின்னோடனே, என்னங்க இது அநியாயமாக இருக்குது, நல்ல காலங்க, உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கல, எனக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி லவ் பண்ண பையன்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்றாங்க. அப்படிங்களா, ஆமாங்க, அப்படிப்பட்ட பையனை நான் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை, நல்ல காலம் இப்போது சொன்னீங்களே, நீங்கள் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிங்க, அப்படியே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்க, ஏங்க நான் தான் சொன்னேனே எனக்கு ஆல்ரெடி லவ் பண்ணவங்கள பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க காவேரி. இது கேட்ட விஜய் சிரிக்கிறாரு.